பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வளர்ச்சி, ஆசீர்வாதம், நல்வாழ்வு மற்றும் அமைதி ஆகியவை நம் வாழ்வின் மிக முக்கியமான அம்சங்களாகும். வேதாகமத்தில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஆசீர்வாதம் காணப்படுகிறது. ஈசாக்கின் மனைவியாவதற்காக ரெபெக்காள் தன் குடும்பத்தை விட்டு புறப்பட்ட போது அவளுடைய வீட்டார் அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ 1000 10,000 பெருகுவாயாக என்று வாழ்த்துகிறார்கள். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் கையின் பிரயாசங்களுக்கும் தேவனுடைய அதே ஆசீர்வாதம் வரப்போகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தில் நாம் தியானிக்க போகும் வேத வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, சுற்றத்தாரின் ஆசீர்வாதமும் தேவனின் திட்டமும். ஈசாக்கை மணந்து கொள்வதற்காக தன் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது தேவ திட்டத்தின்படி ரெபெக்காளுக்கு அவருடைய குடும்பத்தினர் மனதார வழங்கிய ஆசீர்வாதம் இதுவாகும். ஆமென். நாம் தேவனுடைய வழியில் நடக்கும் போது மனிதர்களின் ஆசீர்வாதமும் தேவனுடைய பரலோக ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமென். இரண்டாவதாக, 1000 10,000 பெருகுதல். 1000 10,000 பெருகுவாயாக என்பது வெறும் எண்ணிக்கையில் பெருக்கம் மட்டுமல்ல. எனக்கு பிரியமானவர்களே, அது உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி, குடும்பம், ஊழியங்கள் மற்றும் கையின் பிரயாசங்களில் தேவன் தரும் வரம்பெற்ற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் இன்று ஒரு சிறிய தொடக்கத்தை கொண்டிருக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களை 1000 10,000 பெருக பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். மூன்றாவதாக, பகைஞரின் வாசல்களை சுதந்தரித்தல். ரெபெக்காவிற்கு தரப்பட்ட ஆசீர்வாதத்தின் 2ஆம் பகுதி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எதிராக வரும் எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திலும் அல்லது தடையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை அருளுவார். ஆமென். சாத்தானின் வல்லமைகளை, தடைகளை முறியடித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனசோர்வடையாமல் இருங்கள். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் தேவனும் ரெபெக்காளை ஆசீர்வதித்த அதே தேவனுமானவர் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆயிரக்கணக்கிலும் 1000 10,000 பெருக பண்ண போகிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று இந்த செய்தியை நீ பார்க்கும் போது நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கை இப்போது மிக சிறியதாக இருக்கிறது. தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் நெருக்கம், வருமானத்தில் குறைவு இருக்கிறது. நினைவில் வையுங்கள், தேவன் உங்களை வாழ்த்தும் போது சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். முதலாவது, தேவனுடைய வழிநடத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, உங்கள் விசுவாச அறிக்கையை நேர்மறையாக மாற்றுங்கள். தேவன் தருவதை கொண்டு உண்மையாயிருங்கள். அவர் உங்களை 1000 10,000 பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதியாகமம் 24 60ஆம் வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்களின் குடும்பங்களையும் மற்றும் அவர்களின் கிரியையிலும் 1000 10,000 மடங்காக பெருக செய்தல்லும் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி தங்கள் சத்துருக்களை வாசல்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஐயா. வெற்றியை அவர்களுக்கு தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தினமும் கேட்க எங்க சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.